நான் இப்பவும் சொல்றேன், இந்த பெரிய படம் ஓடுது, சின்ன படத்தால தான் பெரிய படம், பெரிய படத்தால சரி, படம் ஓடணும், அவ்வளவுதான். படம் ஓடினா இப்பெல்லாம் 3 நாள் ஓடினா பெருசு இல்லையா, வெற்றி தானே. நான் பார்த்தேன், இந்த அவமானமான ஒரு விளம்பரத்தை பார்த்தேன், வெற்றிகரமான 2வது நாள் போட்டோம், போச்சுடா. நல்ல வேலை நம்ம முடிகிற தருவாயில இருக்கும் போது இது மாதிரி போடுறாங்க பேப்பர்ல. ஏன்னா நான் 25 நாள், 50 நாள், 100 நாள், 125, 200 நாள், 250 நாள்லாம் பார்த்துட்டு 2 நாள் வெற்றி நடை போடுகிறது 2வது நாள். 2வது நாளுக்கு போயிட்டு ஒருத்தர் சக்சஸ், அது 1/4 பேஜ் விளம்பரம். அதெல்லாம் பார்த்தோட மனசு வேதனையா தான். இல்லை, ஜனங்க உள்ள வர மாட்டாங்க. எதுல உள்ள வர மாட்டாங்கன்னு கேட்டால், இன்னைக்கு ப்ரொடியூசர் கவுன்சில கூட தகராறு இருக்கேன். இல்லை சார், பாப்கார்ன் விலை ஏற்றிட்டாங்க, காஃபி விலை ஏற்றிட்டாங்க. நான் சொன்னேன், நீ டிக்கெட் வாங்கிட்டு வரையே, எதுக்கு வர? படம் தானே பார்க்க வர. அப்படியே போய் அலைஞ்சிக்கிட்டு பாப்கார்ன் வாங்குற, காஃபி வாங்குற, அதை வாங்குற, அதெல்லாம் வாங்காத, அதெல்லாம் விட்டுட்டு வா. அதை விட்டுட்டு வந்தால் நம்மளது நல்லபடியாக போகும் படங்கள்லாம். எடுக்கட்டு, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்படி. தமிழ்நாட்டில் மெட்ராஸ் மட்டும்தான், பெரிய சிட்டிஸ் தான் இப்படி. போய் செங்கல்பட்டுலாம் பாரு, நல்லா ஓடுது. நம்ம படங்கள்லாம் பிரமாதமாக ஓடுது செங்கல்பட்டுல. ஏன்னா இன்னும் ஜனங்க கடையில் உட்காந்துட்டே பார்க்குற லெவலில் தான் இருக்காங்க. சில இடத்துல, சில ஊரில், ஒரு சில ஊரில் அப்படி கிடையாது. அங்கே மாட்டிக்கிட்டோம். அங்கே இந்த பாப்கார்ன் முக்கியமாக போயிடுது, படம் முக்கியமாக போல. அதனால் இனிமேல் தயவுசெய்து உள்ளே வரும்போது கும்பிட்டுட்டு சொல்லுங்க, தயவுசெய்து பாப்கார்ன் வாங்காதீங்க, படம் பாருங்க. படம் வித்தவுட் இன்டர்வல் படம் ஓடிச்சுன்னா சக்ஸஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த இன்டர்வல் விடுறதுனால தான் சொல்ல, ரிலாக்ஸ் பண்ணவே வைக்கக்கூடாது ஜனங்களை.